இப்போவாது மீண்டும் புலம்பாமல் இருக்கிறதுக்கு உங்கள் அடிப்படை ஜாதகத்தை கொண்டு வந்து என்கிட்ட காமிங்க. 7.5 நாட்டு சனி ஆரம்பம். இந்த 7.5 நாட்டு சனியில் முதல் ரவுண்டு மங்கு சனி. யாருக்கெல்லாம் சந்திரனுக்கு 12 சனி இருக்குதோ இப்போ அவ்வளோதான் வருதோ. அதனால்தான் தான் மேஷ லக்னத்தில் பிறப்பவர்கள் இந்த பூமியை ஆளுமை செய்ய வேண்டும் என்பார்கள். அதனால் மேஷ லக்னத்தில் இது உங்களுக்கு ஒரு போனஸாக இருக்கலாம். மேஷ லக்னத்திலோ ராசியிலோ யார் பிறந்தாலுமே அவர்களிடத்திலே சூரியனுடைய காரகத்துவத்தை முழுமையாக காரணம். ஏன் கார்த்திகை 2ஆம் பாதத்தில் அதி உச்சம்? அப்போ தான் நவாம்சத்தில் அவர் போய் சனி வீட்டில் உட்காருவார். இங்கே ஆத்மகாரகன், அங்கே அவருடைய மகன். ஜோதிடம் என்பது பெரிய வட்டம். அதில் உங்கள் ஜாதகம் ஒரு புள்ளி. நீங்கள் பெரிய கடலை தெரிஞ்சுக்கிட்டாக்க புள்ளியை தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புள்ளியை மட்டும் உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டாக்க என்றைக்குமே கடற்கரையில் போட்ட மணல் மாதிரி தான் தேடிக்கிட்டே இருக்கணும். புருஷ தத்துவ ஞானத்தின் 6ஆம் இடமே புதன் தானே. 6ஆம் இடம் தானே பகைவனை அழிக்கும் இடம், விரோதியை அழிக்கும் இடம். இந்த மீன லக்னத்தில் பிறந்த ஆண் பெண்களிடம் காமம் அதிகமாக புத்தியிலே ஏறிடும். வேற எதுக்கு? அப்ரிசியேஷனே எதுக்கு உங்களுக்கு? புகழே எதுக்கு உங்களுக்கு? எதிர்பாலினத்தை கவர்வதற்காகத்தானேங்க. நான் காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு புதன் பகைவன். அவன் வீட்டில் போய் பகையாக இருந்தால் தான் அந்த, ஏன்னா புதன் வேற நையாண்டி. அவன் டப்புன்னு செவ்வாய் கூட சேர்ந்துக்கிட்டு தலைவா நான் உங்கள் தோழன்னு சொல்லிட்டு விஷம் வச்சிருவான் சைனடு. அங்கேயே பகைவனாக இருக்கிறான். அதனால தான் ஒரு சுத்த வீரன் எக்காரணத்தை கொண்டும் பகைவனை பகைவனாகவே பார்க்க வேண்டும். அப்படி கண்ணம் பார்த்தான், சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் கொண்டான். அப்போ உழைப்பு என்பதே உனக்கு காமத்தை அனுபவிப்பதற்காகத்தான் தேவைப்படுகிறது என்பதால் தான் சனீஸ்வர பகவான் துலாத்திலே அதி உச்சம் பெறுகிறார் 20 டிகிரி.